Hello, greetings to you, my dear friends. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா PGTRB Unit 1 Algebra Part 2 lecture, my dear friends. Part 1 நீங்க பார்க்கலனா மறக்காம போயிட்டு பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். நான் வந்துட்டு குரூப்பும் சப் குரூப்பும் வித் எக்ஸாம்பிள்ஸ் ரொம்ப டெப்தா டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். ஸோ போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டெப்த் நாலேஜ் கிடைக்கும், மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த போன லெக்சர்லேயே நான் வந்து சொல்லிருப்பேன். ஸோ லாஸ்ட் லெக்சர், மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், கரெக்டாக இந்த ஸ்லைடோ நான் விட்டுருப்பேன். ஸோ இதை தான் நம்ம வந்து இப்போ டெப்த்தாக பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு கான்க்ருவன்ஸ்னா என்னன்னு பார்ப்போம், அதுக்கான டெஃபினேஷன் பார்ப்போம். அதுக்கப்புறம் கோசெட்னா என்னன்னு பார்ப்போம், மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். கோசெட் பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம வந்துட்டு ஒரு மிக மிக முக்கியமான ஒரு தியரம் இருக்கு, லெக்ராஞ்சஸ் தியரம். ஸோ அந்த லெக்ராஞ்சஸ் தியரமை நம்ம டெப்த்தாக பார்த்துருவோம், மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ சாரி, எனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கு பதிலாக நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் நான் 12th ஸ்டூடெண்ட்ஸுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறதுனால எனக்கு ஸ்டூடெண்ட்ஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது, தப்பாக நினச்சிக்காதீங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ வாங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஒன்று நம்ம டெப்த்தாக பார்ப்போம். அதுக்கப்புறம் இந்த குரூப்ஸ்லேயே நிறைய டைப்ஸ் இருக்கு, கோஷன் சப் குரூப், நார்மல் சப் குரூப். ஸோ அதை பற்றி நம்ம கொஞ்சம் டீட்டெயில்ஸ் பார்ப்போம், மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸோட நான் வந்துட்டு கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகிறேன், ஏன்னா உங்களுக்கு வந்து இன்டெப்த்தாக புரியணும். இதுக்கப்புறம் நீங்கள் எப்போ இந்த வீடியோ பார்த்தாலுமே உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸோட நிறைய டெஃபினிஷன், ஸோ உங்களுக்கு டெஃபினிஷன் வித் நிறைய எக்ஸாம்பிள்ஸோட பார்க்குறப்ப தான் உங்களுக்கு அந்த டெஃபினிஷனுக்கான மீனிங்கே புரியும். ஒன்ஸ் அதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் மட்டும்தான் அங்கே கொஷனில் கேட்குறப்ப உங்களுக்கு அந்த டெப்த்தான நாலேஜ் தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுமே தவிர நிறைய நீங்கள் கொஷின்ஸ் சால்வ் பண்ணதுனால மட்டும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல் ஆகாது, மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் நிறைய விஷயம் ஃபஸ்ட்டு லேர்ன் பண்ணுங்கள். லேர்ன் பண்ணதுக்கப்புறம் ப்ராப்ளம்ஸில் அப்ளை பண்ணுங்கள். நீங்கள் எடுத்தோடனே நான் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறேன் சார், நான் ஜஸ்ட் டெஃபினிஷன் மட்டும் நான் பார்த்துக்கிறேன், இப்போ லெக்ராஞ்சஸ் தியரம் ஒன்றும் இல்லை சார், ஆர்டர் ஆஃப் ஹெச் டிவைட்ஸ் பை ஆர்டர் ஆஃப் ஜி, ஸோ அதுதான் சார் லெக்ராஞ்சஸ் தியரம், அதை பேஸ் பண்ணி நான் ப்ராப்ளம் டேரெக்டாக சால்வ் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் வெறும்னே அப்படி போகிறப்ப அங்கே வந்துட்டு எதுக்கு நான் கோசெட் படிக்கணும்? இப்போ வந்து வெறும்னே இப்போ நீங்கள் நினச்சி பாருங்களேன், லெக்ராஞ்சஸ் தியரம் டெஃபினிஷன் பேசிக்காக பார்த்தீங்கன்னா ஆர்டர் ஆஃப் ஹெச் டிவைட்ஸ் ஆர்டர் ஆஃப் ஜி, அவ்வளோதான். அதுதான் வந்துட்டு அவர் சொல்லிருக்கார். இப்போ ஆர்டர் ஆஃப் ஹெச் டிவைட்ஸ் ஆர்டர் ஆஃப் ஜினா சப்குரூப் அடுத்து அதை படிச்சிருக்கலாமே, எதுக்கு இந்த டெஃபினிஷன் படிச்சதுக்கு அப்புறம் லெக்ராஞ்சஸ் தியரம் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க? ஸோ அப்போ இதுக்குன்னு ஒரு மீனிங் இருக்கு. ஸோ இந்த மீனிங் வந்து லெக்ராஞ்சஸ் தியரத்துல ஏதோ ஒரு இடத்துல எனக்கு யூஸ் ஆகுது. அப்போ அந்த யூசேஜ் என்ன அப்படிங்கறது எல்லாமே நீங்க கொஞ்சம் யோசிச்சு தெளிவாக படிக்கிறப்ப தான் உங்களுக்கு அந்த டெப்த்தான மீனிங் கிடைக்கும், மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நீங்கள் நினைக்கலாம் இல்லை சார் இப்போதைக்கு எக்ஸாம் ஓரியன்ட் ப்ராப்ளம்ஸ் மட்டும் நான் கடைசி PYQs மட்டும் சால்வ் பண்ணுறேன் அப்படின்னா தாராளமாக பண்ணுங்க. பண்ணுறப்பயுமே உங்களுக்கு நாலேஜ் ஆட்டோமேட்டிக்காக டெவலப் ஆகும், நான் ஒத்துக்கிறேன். பட் உங்களோட நாலேஜ் வந்து ஒரு எக்ஸ்பேண்ட் ஆகாது, மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ப்ராப்ளம் மெத்தட்லேயே இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து அந்த எக்ஸாம் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். மேபி இப்போ ஒரு சின்ன ட்விஸ்ட் அடிச்சிட்டானா உங்களுக்கு அப்படியே பிளாங்க் ஆகிடுவீங்க, உங்களுக்கு வந்து புரியாது. ஐயோ இந்த மாடல் கொஸ்டின் நான் பார்க்கவே இல்லையே, இந்த மாடல் வந்து அப்போ எப்படி நான் அப்ளை பண்ணணுங்கிற நாலேஜ்லாம் உங்களுக்கு டெஃபினிஷனை நீங்கள் டெப்த்தாக படிச்சிருக்கிறப்ப தான் புரியும். ஓகே, ஸோ இப்போ வாங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ஒன்று டீட்டெயில்டாக பார்ப்போம். ஓகே, ஸோ டெஃபினிஷன், லெட் G be a group and H be a subgroup. ஜிங்கிறது ஒரு குரூப்னு சொல்லிட்டாங்க, ஹச்ங்கிறது சப் குரூப். இது ரெண்டுமே வந்து போன வீடியோவில் நம்ம டெப்த்தாக பார்த்துட்டோம், மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் லெட் A, B belongs to G. இப்போ வந்து நான் Gல இருந்து ஒரு 2 எலமெண்ட் எடுத்துக்கிறேன், A, Bன்னு எடுத்துக்கிறேன், மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். தென் A is congruent to B mod H, written as A congruent to B mod H. இதுதான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் கான்க்ருவன்சி சிம்பிள், உங்க எல்லாருக்குமே தெரியும். ஸோ கான்க்ருவன்ட்னாலே நம்ம இந்த ஐடென்டிட்டிக்கல், இந்த ஆக்சுவலாக இதனுடைய சிம்பிள் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐடென்டிட்டிக்கல், மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது என்ன சார் ஐடென்டிட்டிக்கல் வந்து இங்கே கான்க்ருவன்ஸில் வருது அப்படின்னா, ஸோ நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும் ஈக்குவல்ட்டுக்கும் இந்த ஐடென்டிக்கலுக்கும் என்ன சார் வித்தியாசம் அப்படின்னா, ஸோ பேசிக் தான், மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவோமே, 2 ஈக்குவல்ஸ் டு 2, அதாச்சும் வந்து இப்போ 2 kg ஆஃப் ரைஸ் ஈக்குவல்ஸ் டு 2 kg ஆஃப் சுகர், அதாச்சும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் யூனிட் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே 2 கிலோ தான், மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். பட் ஒரு விஷயம் நீங்கள் நோட்டீஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு அந்த 2 கிலோ அரிசியை நம்ம ஒன்று எண்ணுவோமே, என்றப்ப சுகரை விட ரைஸ் வந்து கம்மியாக இருக்கும், மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக ஈக்குவலாக இருக்காது. ஸோ அப்போ இது ரெண்டும் வந்து ஐடென்டிக்கல் கிடையாது எல்லா ப்ராப்பர்ட்டிஸ்லையும். ஒன்லி நான் யூனிட் வைஸ் எடுத்தேன்னா ரெண்டும் ஈக்குவல், மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஈக்குவல்னா அதுதான், அதாச்சும் ஏதோ ஒரு விதத்தில் அது வந்து ஈக்குவலாக இருந்தாலே போதும். அதுவே ஐடென்டிக்கல்னா எனக்கு ஆல் அஸ்பெக்ட்ல நான் எந்த ஒரு ப்ராப்பர்ட்டி எடுத்து நான் பார்த்தாலும் இங்கே, ஏன்னா நம்ம வந்து குரூப்ஸை பற்றி தான், மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், படிக்கிறோம். நீங்கள் நியூமரிக்கலாக திங்க் பண்ணாதீங்க. இதுக்கப்புறம் எதுனாலுமே
மாடர்ன் அல்ஜிப்ரா, குரூப் தியரி, அது ரிலேட்டடாக தான் நீங்கள் யோசிக்கணும். அதனால தான் நான் அந்த டெஃபினிஷனே ஒரு 43 மினிட்ஸ் அந்த வீடியோ இருக்கும். நீங்கள் நினைக்கலாம் ஒரு குரூப்பை போயிட்டு குரூப் டெஃபினிஷன் சப் குரூப்பை போயிட்டு 3/4 மணி நேரம் சொல்லி கொடுத்துருக்கீங்களே சார் அப்படின்ட்டு. ஏன்னா அந்த மீனிங் வந்து உங்களுக்கு புரியணும். நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க தான் சால்வ் பண்ண தான் உங்களுக்கு புரியும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ அந்த மாதிரி எல்லா ப்ராப்பர்ட்டியுமே எனக்கு வந்து இந்த ஒரு எலமெண்ட் கான்க்ருவெண்ட்டாக இருக்கும், ஐடென்டிக்கலாக இருக்கும் எல்லா ஆஸ்பெக்ட்லையும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், எல்லா ப்ராப்பர்ட்டிஸ்லையும். அதனால தான் இங்கே வந்து நம்ம ஐடென்டிக்கல் சிம்பிள் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா மாட். இதுவுமே மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நியூ எலமெண்ட் தான் நம்ம இங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ஜென்ரலாக வந்து ரியல் அனாலிசிஸ் கேல்குலஸில் மாடுனா அதனுடைய மீனிங் வேற. இங்கே வந்துட்டு இதனுடைய மீனிங் என்னன்னா கான்க்ருவன்ஸ் ரிலேஷன் மாடுலோ. ஸோ கான்க்ருவன்ஸ் ரிலேஷனை குறிக்கிற ஒரு சிம்பிள் தான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாட் ஹச். ஸோ இந்த மாட் இந்த டெஃபினிஷன் வந்து ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் படிக்கிற எல்லா விஷயத்திலுமே மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் கான்க்ருவன்ஸ் மாட் அதுக்கப்புறம் கோசெட் இதனுடைய டச் இல்லாமல் டெவலப்பே ஆகாது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதனால இந்த டெஃபினிஷனை டெப்த்தாக புரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இதனுடைய சிம்பிள்கான பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கான்க்ருவன்ஸ் ரிலேஷன் மாடுலோ. இது வந்து பேசிக்கலாக என்ன சார் மீன் பண்ணுது அப்படின்னா, இப்போ பாருங்களேன், ஏ கான்க்ருவன்ட் பினா மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் ஏ மைனஸ் பி கான்க்ருவன்ட் டு மாட் ஹச். ஸோ இதனுடைய மீனிங் என்னன்னா மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே அடிட்டிவ் குரூப்பாக இருந்துச்சுன்னா தான் மைனஸ் பி. ஏன்னா அதனுடைய இன்வெர்ஸ் தான் வந்துட்டு மைனஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஜென்ரலாக குரூப்னு வர்றப்ப நமக்கு வந்து மைனஸ் வராது, ஏன்னா இது வந்து நியூமெரிக்கல் கான்செப்ட்ஸ் கிடையாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஏ பி இன்வெர்ஸ். ஓகே மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், கான்க்ருவன்ட் டு மாட் ஹச். ஸோ இதனுடைய பேசிக் டெஃபினிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், அந்த கான்க்ருவன்ஸ் ரிலேஷனை ஹோல்டு பண்ணுது. ஸோ இது 2 எலமெண்ட் நான் எடுத்துக்கிட்டு குரூப்லேருந்து நான் 2 எலமெண்ட் எடுத்துக்கிறேன். அதனுடைய நான் டிஃப்ரென்ஸ் எடுத்தேன்னா எனக்கு வந்துட்டு ஏதோ ஒரு ஹச் அதாச்சும் ஒரு சப் குரூப்ல எனக்கு வந்து லிங்க் ஆகும் அப்படிங்கறத டிஃபைன் பண்றாங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்கல ஒரு எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துப்போம். இப்போ வந்து ஏ கான்க்ருவன்ட் பி மாட் ஹச்சா. நான் வந்து இப்போ ஜி என்ன எடுத்துக்கலாம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஜி வந்து ஃபர்ஸ்ட் நம்ம பேசிக்கா எடுத்துப்போம், ஜெட் எடுத்துக்கிறோம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஜெட்டுங்கிறது குரூப் தான். நான் வந்துட்டு போன வீடியோல நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன், போய் செக் பண்ணி பாருங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இது அது இல்லாம எபிலியன் குரூப் வேற, அந்த வீடியோல நான் டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன், போய் பாருங்க. இப்போ ஜிங்கிறது ஜெட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் என்ன எடுத்துக்கிறேன், ஏ கமா பி நான் ஜெட்ல இருந்து எது வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் இங்க என்ன எடுத்துக்கிறேன், 10 கான்க்ருவன்ட் டு 1 மாட் ஹச். அந்த ஹச் என்னங்கிறது இப்போ பார்ப்போம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த சைடு இப்போ நான் வந்துட்டு அடிட்டிவ் தான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துக்கிறேன், மல்டிப்ளிகேட்டிவ் எடுத்துக்கல. அப்போ 10 - 1னா எனக்கு வந்து 9 மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 9 வந்துட்டு இந்த மாட் ஹச்னா அந்த சப் குரூப் அதுல இருக்க அந்த ஒரு கான்க்ருவன்ஸ் ரிலேஷனை டினோட் பண்ணுது. ஸோ இந்த ஹச்ங்கிறது இப்போ எந்த சப் குரூப் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஜெட் இருக்கு 3Z வரும். ஓகே, உங்களுக்கு புரிஞ்சுதா மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த டெஃபினிஷன் தான் இந்த கான்க்ருவன்ஸ் டெஃபினிஷன் நமக்கு வந்து டெப்தா சொல்றாங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ 9 வந்து எனக்கு 3Z இருக்கும். நான் இதே மாதிரி இங்க வந்துட்டு உதாரணத்துக்கு 11 எடுத்துக்கிறேன், இங்க வந்து நான் 1 எடுத்துக்கிறேன். அப்போ எனக்கான டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா 10ன்னு வரும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். 10 எதுல வரும், எனக்கு வந்து 2Z வரும், 5Z வரும். ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து எல்லா எலமெண்ட்டுமே இங்கே நான் வந்துட்டு டிஃப்ரென்ஸ் எடுத்துக்கிறது, கான்க்ருவன்ட் எடுத்துக்கிறது ஏதோ ஒரு சப் குரூப்ல கண்டிப்பாக இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இப்போ நீங்கள் நினைக்கலாம் சார் இதை ஏன் நம்ம வந்து படிக்கணும், இந்த கான்க்ருவன்ஸ் இதை வச்சு தான் நமக்கு வந்து அடுத்து கோசெட்டுங்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு டாபிக்கு ஒரு வழி வகுக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அந்த கோசெட்லேருந்து பல டைரக்ஷனில் நம்ம இந்த சப்ஜெக்ட் வந்து அப்படி விரிவடையும், எக்ஸ்பேண்ட் ஆகும். ஓகே, ஒன்று ஒன்றா நம்ம பார்ப்போம். ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ரெண்டாவது, நான் வந்து ஃபர்ஸ்ட் வீடியோவில் போன வீடியோவில் அடிக்கடி சொன்னேன், இதனுடைய பேஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா செட் ரிலேஷன் ஃபங்க்ஷனில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதாவது சிபிஎஸ்சி 12th மேக்ஸ் நான் ஏற்கனவே வீடியோவும் அப்லோட் பண்ணிருக்கேன், கீழே டிஸ்கிரிப்ஷனால் லிங்க் தரேன், போய் பாருங்கள். நீங்கள் ஃபுல்லாக அந்த ப்ராப்ளம் சால்விங் வரைக்கும் பார்க்கணும் அவசியம் இல்லை மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஆனால் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் வரைக்கும் கண்டிப்பாக பார்த்து வச்சுக்கோங்க, ஏன்னா இங்கேயும் யூஸ் ஆகும். ஃபங்க்ஷன்ஸ் டைரெக்டாக யூஸ் ஆகாது, ஆனால் 1-to-1 ஃபங்க்ஷன், on-to ஃபங்க்ஷன் இங்கே வந்து ஹோமோமார்பிசமாக மாறி வரும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அது எல்லாமே வந்துட்டு இங்கே நமக்கு அப்ளை ஆகும். குறிப்பாக ரிலேஷன் இதனுடைய பேஸே வந்துட்டு குரூப்னா என்ன மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், பேசிக்கலா அது வந்து ஒரு செட், அதுக்குள்ளார வந்துட்டு ஒரு பைனரி ஆபரேஷன் வருது, அதுக்கப்புறம் அது ஒரு 4 ப்ராப்பர்ட்டிஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா அது வந்துட்டு குரூப். அவ்வளோதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ பேசிக்கலா இது செட். அப்போ வந்து ரிலேஷன் இது பார்த்தீங்கன்னா ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் ப்ராப்பர்ட்டிஸை
சாட்டிஸ்ஃபை பண்ணும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்ன? ரிஃப்ளெக்சிவ், சிமெட்ரி, டிரான்சிட்டிவிட்டி. இந்த மூணுத்தையுமே தலைவன் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுவான். ஸோ அதனால இதை வந்து நம்ம ஈக்குவலன்ஸ் ரிலேஷனுமே சொல்லலாம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ அதுதான் இங்கே நெக்ஸ்ட் பாயிண்ட் இங்கே இருக்கும். ஸோ ரிசல்ட், இந்த ரிலேஷன் A congruent B mod H is equivalence relation. That is, if A congruent to A mod H reflexive. இப்போ வந்து இங்கே நம்ம 9 எடுத்துக்கிட்டோம்ல மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 9 congruent to 9 mod H எடுத்துக்கிறேன்னா இப்போ 9 minus 9 0 மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஜீரோங்கிறது என்ன மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்? ஐடென்டிட்டி எலமெண்ட். ஸோ எனக்கு ஐடென்டிட்டி எலமெண்ட் என் குரூப்ல இருக்கு. ஸோ அது வந்து சப் குரூப்ல இருக்கு. இது பிலாங்ஸ் டு எல்லா சப் குரூப்லயுமே வரும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். எந்த சப் குரூப் எடுத்துக்கிட்டாலுமே 0 இருக்கும். ஏன்னா ஐடென்டிட்டி எலமெண்ட் இருந்தே ஆகணும். ஸோ எனக்கு வந்து ரிஃப்ளெக்சிவ் ப்ராப்பர்ட்டி ட்ரூ ஆயிடுச்சு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இதே சேம் கான்செப்ட் தான் எனக்கு வந்து சிமெட்ரிக்கும். A congruent to B mod H, then B congruent to A mod H. அப்போ இதில் நீங்கள் இன்னொரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். இந்த சிமெட்ரிசிட்டி எப்போ வரும் அப்படின்னா எபிலியன் குரூப்ஸ் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் வரும். ஸோ இப்போ எபிலியன் குரூப்ஸ் பேசிக்கலாக பார்த்தீங்கன்னா இப்போ அடிட்டிவ் குரூப்ஸ்க்கு A plus B is equals to B plus A மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ எந்த ஒரு பைனரி ஆப்ரேஷனாக இருந்தாலுமே இப்போ A dot B is equals to B dot A இந்த மாதிரி வரும். ஸோ அதே லாஜிக் தான் இங்கே சிமெட்ரிக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். A congruent B, then B congruent A. இங்கேயுமே எடுத்து பாருங்களேன். இப்போ நம்ம இங்க என்ன மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்தோம்? 10 congruent to 1 எடுத்தோம்ல. இப்போ 1 congruent to 10 mod H ன்னு எடுத்துப்போம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இந்த 10 இந்த சைடு வந்துருச்சுன்னா எனக்கு -9 வரும். ஸோ -9 எனக்கு அகைன் 3z இருக்கும். ஏன்னா zங்கிறப்ப பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாமே இருக்கும். ஸோ 9 வந்து எனக்கு 3z இருக்கு. 9மே வந்து எனக்கு 3z இருக்கு. ஆக்சுவலி சாரி -9. ஸோ -9 + 9 ரெண்டுமே 3z இருக்கு. அவ்வளோதான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் ஜாலி. அதனால நமக்கு வந்து சிமெட்ரிசிட்டியும் வந்துடும். அகைன் நீங்கள் டிரான்சிட்டிவிட்டியும் செக் பண்ணுங்க. தாராளமாக டிரான்சிட்டிவிட்டியும் வரும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் முழுசாக நம்புறேன். மேபி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. ஓகே, ஸோ மீனிங் ஆஃப் மாட் நான் முன்னாடி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். கான்க்ருவன்ஸ் ரிலேஷன் மாடுலோ அதை தான் நம்ம வந்துட்டு ஷார்ட்டா மாட் அப்படின்ட்டு வந்து நம்ம டினோட் பண்றோம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், why do we use this mod H? இந்த ஒரு டவுட் நிறைய பேருக்கு வந்திருக்கலாம். ஸோ இந்த mod H நான் ஏன் இப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஸோ இதுல தான் நமக்கு நெக்ஸ்ட் கான்செப்ட், அதாச்சும் கோசெட்டுக்கான லிங்க் ஓப்பன் ஆகுது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இப்போ இந்த கான்க்ருவன்ஸ்ல நம்ம என்ன சார் கத்துக்கிறோம், அதுவுமே ஒரு முக்கியம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுல இருந்தா இந்த mod Hமே நமக்கு இருக்கு. அப்ப இந்த கான்க்ருவன்ஸ்ல நம்ம கத்துக்கிற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, mod groups together all elements that differ from each other by an element of H. அதாவது இப்ப Hனா சப் குரூப் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நான் அந்த சப் குரூப்ல இருந்து டிஃபரன்ஸ் எல்லாம் பிரிக்கிறேன். ஓகே, அதாச்சும் குரூப்ல இருந்து நான் 2 எலமெண்ட் எடுக்கிறேன். அந்த 2 எலமெண்ட்டை நான் டிஃபரன்ஸ் எடுக்கிறேன். அதாச்சும் டிஃபரன்ஸ்னா இங்க நம்ம குரூப் தியரி படி இன்வர்ஸ் எடுத்துக்கிறேன். அப்படி நான் இன்வர்ஸ் எடுக்கிறப்ப அது வந்துட்டு எனக்கு சப் குரூப்ல இருக்கு. அப்ப நான் அந்த எலமெண்ட்டை மட்டும் நான் டுகெதரா பிரிக்கிறேன். அப்ப எனக்கு பிரிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. சார் ஏன் சார் இதை வந்துட்டு சும்மா இருக்கிற 2 எலமெண்ட் எடுத்தோம், பிரிக்கிறோம், சேர்க்கிறோம், எதுக்கு சார் பண்ணணும் அப்படின்னா எல்லாமே விஷயம் இருக்கு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதாச்சும் இப்போ இதெல்லாம் வந்துட்டு நீங்க பெரிய டேட்டாவான்னு நினைச்சு பாருங்களேன். இப்போ நம்ம சின்னதா பார்க்குறோம், நமக்கு இதுக்கான தேவை என்னன்னு நம்ம யோசிக்கிறோம். இப்போ ரொம்ப பெரிய ஒரு விஷயம். இப்போ நிறைய பேர் டேட்டா அனலிஸ்ட்லாம் லீனியர் அல்ஜிப்ரா படிப்பாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதுக்கான அப்ளிகேஷன் அவங்களுக்கு நல்லா தெரியும். ஏன்னா நிறைய என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் படிச்சாங்க. அவங்க தான் சொன்னாங்க, எனக்கு லீனியர் அல்ஜிப்ரா புரியவே மாட்டேங்குதுரா, அதுதாண்டா அதிகமாக வருது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தானுங்க. ஏன்னா இதில் தான் மேட்ரிக்ஸ் வரும். ஒரு விஷயத்தை எப்படி நம்ம பிரிக்கணும் அப்படிங்கிற அந்த கோசெட்னா, அதாச்சும் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கோசெட்டுங்கிறதுலாம் ஒரு சூப்பரான கான்செப்ட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். பேசிக்கலாக என்னது, செட்டு சப்செட் நம்ம படிச்சிருக்கோம். கோசெட்னா கூட வர செட், அதாச்சும் அதுவுமே ஒரு சப்செட் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நான் வந்துட்டு இந்த சப் குரூப் நடத்துறப்ப சொல்லிருப்பேன், பேசிக்கலா அதுவும் வந்து ஒரு சப்செட் தான், செட்டுல இருந்து வர ஒரு சப்செட் தான். ஆனா அப்ப இந்த கோசெட்னா என்ன, அதே செட்டு அதுக்குள்ள நான் ஒரு எலமெண்ட் உள்ளார கொண்டு வந்து ஆட் பண்றேன். அப்ப அது வந்து இப்ப கலீக்லாம் சொல்றோம்ல மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், கோஸ்டார் கலீக் அந்த மாதிரி இது கூட வந்து அட்டாச் ஆகிறதுனால இது கோசெட். அதாச்சும் ஒரு கம்பெனி கொடுக்கறதுக்காக ஒரு செட் வருது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், அதுதான் இங்க வந்து கோசெட்டா மாறுது. ஸோ அந்த கம்பெனி கொடுக்கறதுக்கு
நம்ம வந்து இந்த டிஃபரன்ஸ் எடுக்கிறோம். அதாச்சும் ஏனோ தானே எடுக்க முடியாதுல மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்காக தான் இந்த கான்க்ரூவன்ஸ். ஃபர்ஸ்ட் ரெண்டு பேரும் ஒன்னா இருக்காங்களா, அதாச்சும் கான்க்ரூவன்ஸ்னா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த 10ங்கிறது 1 mod hக்கு ஈக்குவலா இருக்கு. அதாச்சும் ஈக்குவலை தாண்டி ஐடென்டிட்டிக்கலா இருக்கு. ஐடென்டிக்கலா இருந்தா மட்டும்தான். அப்ப ஐடென்டிக்கல் மீனிங் என்ன மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் ஆல் சேம். எனக்கு வந்து பிரச்சனையே இல்லைங்கிறப்பதான் நான் ஒருத்தனை உள்ளார கொண்டு வர முடியும். சும்மா டே தம்பி வாடா அப்படின்னு நம்ம இழுக்க முடியாது. ஸோ எல்லாத்துக்குமே நம்ம ஒரு டெஃபினிஷன் கொடுக்கணும். அதனால தான் இங்கே வந்துட்டு இந்த மாட் கான்குருவன்ஸ் இதெல்லாம் முக்கியம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதுல இருந்தா நமக்கு நெக்ஸ்ட் கான்செப்ட் கோசெட் வருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ த குரூப் கெட்ஸ் பார்ட்டிஷன். குரூப் வந்து உடையுது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், பிரியுது. பட் சேமா பிரியுது into disjoint pieces. கோசெட்ஸா நமக்கு வந்து பிரியுது. இதுல டிஸ்ஜாயின் மீனிங் என்ன மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி தெரிஞ்சிருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஓகே, ஸோ டிஸ்ஜாயின்னா இன்டர்செக்ஷன் எம்டியா இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ வந்து 2-3 நம்ம கான்க்ரூவன்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து Z இருந்து எக்கச்சக்கமா இன்ஃபினிட்டா எடுத்துக்கலாம். ஆனா அது எல்லாமே யூனிக்காக தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கும். எல்லாத்துமே டிஸ்ஜாயிண்ட் பீசஸாக தான் இருக்குமே தவிர எதுவுமே ஜாயிண்ட் பீசஸாக இருக்காது. ஓகே, ஸோ அதுதான் இங்கே சொல்லிருக்காங்க. எல்லாமே டிஸ்ஜாயிண்ட் பீசஸ், அதாவது கோசெட்ஸாக இருக்கும். ரெண்டுத்துக்குமான இன்டர்செக்ஷன் எடுத்தனா எனக்கு எம்டி செட்டு தான் வருங்கிறதா இங்கே வந்து டினோட் பண்ணிருக்காங்க. இதுதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னேன். இப்போ ஒரு சப் குரூப் நான் எடுத்துக்கிறேன், அது கூட வந்து நான் ஒரு எலமெண்ட் ஆட் பண்ணுறேன். ஸோ அதுதான் வந்துட்டு இங்கே ஏஹெச். இப்போ இது லெஃப்ட் சைடு வந்து ஆட் ஆச்சுன்னா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இதுக்கு பேர் வந்துட்டு லெஃப்ட் கோசெட். அதுவே வந்துட்டு நான் ரைட் கோசெட்னா H into A இப்படி வந்துச்சுன்னா இது வந்துட்டு ரைட் கோசெட். இதுதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் கோசெட்ல இருக்க ரெண்டு டெஃபினிஷன், ரெண்டு டைப்ஸ் நம்ம பிரிச்சுக்கலாம். இதுல குறிப்பா இந்த ரைட் கோசெட்டுக்குன்னு ஒரு சில வேல்யூஸ் இருக்கு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னும் நான் நிறைய ப்ராப்ளம்ஸ் நடத்துறப்ப, ஏன்னா இது ஸ்டார்டிங் தான், டெஃபினிஷன் தான். இன்னும் நிறைய நம்ம எக்ஸாம்பிள்ஸ் ப்ராப்ளம்ஸ் பார்க்க தான் புரியும். நீங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணீங்கன்னா எனக்கு இன்னும் அடிக்கடி வீடியோ போகணுங்கிற ஒரு ஜாலி, ஒரு மோட்டிவேஷன் வரும். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எனக்கு கொஞ்சம் ஹாப்பியா இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ இப்போ ஹச்ங்கிறப்ப ரைட் கோசெட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதுல இருந்து இருக்க ஒரு மிக முக்கியமான ஒரு கான்செப்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா இண்டெக்ஸ். இண்டெக்ஸ்னா என்ன சார் அப்படின்னா நம்பர் ஆஃப் ரைட் கோசெட்ஸ் இன் அ சப் குரூப். அதுதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இண்டெக்ஸ். ஸோ அந்த இண்டெக்ஸோட பேஸ் பண்ணி நமக்கு நார்மல் சப் குரூப்ல ஒரு சூப்பரான டெஃபினிஷன் இருக்கு. அதனால தான் நான் இது எல்லாமே மைனூட்டா சொல்றேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இப்போ வாங்க நெக்ஸ்ட் பார்ப்போம். வாட் இஸ் த கான்க்ரூவன்ஸ்? ஸோ நான் சொன்ன மாதிரி தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், அதே மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, அதை டெஃபைன் பண்ணிருக்காங்க. ஸோ நீங்கள் பார்த்துக்கோங்க, இதெல்லாம் உங்களுக்கே ஆல்ரெடி புரியும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நான் வந்து ரிஃப்ளெக்சிவ், சிமெட்ரிக், டிரான்சிட்டிவிட்டி இது எல்லாமே நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஏ இன்வெர்ஸுங்கிறப்ப நமக்கு ஐடென்டிட்டி எலமெண்ட் வந்துடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதான் நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்னேன். அடுத்து ஏபி இன்வெர்ஸ் பிலாங்ஸ் டு ஹச். தென் டேக்கிங் இன்வெர்ஸ் நான் எடுத்தேன்னா எனக்கு பிஏ இன்வெர்ஸ் பிலாங்ஸ் டு ஹச்னு வந்துடுது. ஸோ பி கான்க்ரூவன்ட் ஏ மாட் ஹச்னு ட்ரூ தான். அப்போ இது வந்து சிமெட்ரிக்கும் ட்ரூவா தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் வரும். அடுத்து டிரான்சிட்டிவிட்டி ஏபி இன்வெர்ஸ் தான், ஏபி இன்வெர்ஸ் பிசி இன்வெர்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு ஏசி இன்வெர்ஸ் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஏ இங்க கான்க்ரூவன்ட் வரும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், கான்க்ரூவன்ட் டு சி மாட் ஹச். ஓகே, ஸோ இது மூணுமே நமக்கு வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுது. இதுதான் வந்துட்டு நான் உங்களுக்கு முன்னாடியே நான் வந்து உங்களுக்கு சொல்லிட்டேன். ஓகே, இதுல இருந்து நீங்க மிக முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா திஸ் கான்க்ரூவன்ஸ் டிவைட்ஸ் G into cosets of H. ஸோ அந்த மாடோட மீனிங் என்னதுன்னா டிஃப்ரெண்ட் கோசெட்ஸா எனக்கு வந்து பிரிக்குது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அந்த கோசெட்டுக்கான மீனிங் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். எடுத்துக்கிற ஒரு கோசெட்டுமே கான்க்ரூவன்ஸா இருக்கு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். கான்க்ரூவன்ஸ் ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்றது தான் நாங்கள் வந்து கோசெட்டா எடுக்கிறேன். இதுக்கப்புறம் நம்ம என்ன பார்ப்போம்னா தலைவன் லெக்ராஞ்சிஸ் தியரத்தை பார்ப்போம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். எவ்ரி எலமெண்ட் இஸ் ஈக்குவலன்ட் டு இட்ஸ் கோசெட். இதான் நான் முன்னாடியே சொன்னேன், ஈக்குவலண்டா இருக்கும் கோசெட்டுக்கு, ரெப்ரசன்டேட்டிவ் அண்டர் மாட் ஹெச். ஸோ இந்த மாட் ஹெச்ங்கிறது ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த ரெண்டும் ஈக்குவலா தான்ப்பா இருக்கு, இந்த வந்து உங்க குரூப்புக்குள்ள வரும்பா, நீ வந்து வச்சுக்கோப்பா அப்படிங்கிறதுக்கான ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் தான் அந்த மாட் ஹெச் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். திஸ் இஸ் யூஸ்ஃபுல் வென் ஸ்டடியிங் கோஷன் குரூப்ஸ் அண்ட் நார்மல் சப் குரூப்ஸ். அது ரெண்டுத்துக்கும் இந்த கோசெட் கான்செப்ட் ரொம்ப முக்கியம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, அது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா லெக்ராஞ்சிஸ் தியரத்துல கூட டைரக்டா பாக்குறப்ப நமக்கு வந்து தெரியாது, இதுல எங்க யூஸ் ஆகுதுங்கிற மாதிரி தான் இருக்கும். பட் இன்டெப்தா நீங்க படிக்கிறப்ப உங்களுக்கே புரியும். இப்போ வாங்க எக்ஸாம்பிள் Z, பிளஸ் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ பைனரி ஆப்ரேஷன் பிளஸ்ல எடுத்திருக்காங்க. இதான் நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்னது தான். ஸோ ஜிங்கிறது Z பிளஸ், ஹச்ங்கிறது 2Zங்கிறப்ப இதுக்கான
நீ எது வேணாலும் எடுத்துக்கலாம் கான்க்ரூன்ஸ் ரிலேஷன், கண்டிப்பா இது சாட்டிஸ்ஃபை தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ஆகும். ஏன்னா நான் ஏற்கனவே உங்களுக்கு வந்து காமிச்சிட்டேன். இப்போ வாங்க நெக்ஸ்ட் பார்ப்போம். சப் குரூப் இது வந்து நம்ம போன வீடியோவில் எடுத்துக்கிட்ட அதே எக்ஸாம்பிள் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இது வந்து ஒரு சப் குரூப், இதெல்லாம் நம்ம ஏற்கனவே ப்ரூவ் பண்ணிட்டோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஏ வந்து குரூப் வந்து 6 தான். ஸோ நான் ஜீரோ ரியல் நம்பர்ஸ், அதுலேருந்து நான் 2 எலமெண்ட் எடுத்துக்கிறேன். 2 -2 எனக்கு 0 வரக்கூடாது, அவ்வளோதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இந்த 2 -2 ஃபர்ஸ்ட் நான் வந்துட்டு இன்வெர்ஸ் எடுத்து பார்க்குறேன். 2 divided by -2 -1 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் which belongs to H. இங்க பாத்தீங்கன்னா -1 எனக்கு வந்து இருக்கு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அப்ப இது வந்து 2 congruent to -2 mod H. இது மாதிரி நீங்க நிறைய எடுத்துக்கலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். 3 congruent to -3, 4 congruent to -4, எல்லாமே வந்துட்டு ஒரு கோசெட். இந்த கோசெட் எல்லாமே வந்துட்டு ஒன்னுக்கு ஒன்று டிஸ்ஜாயிண்டா தான் இருக்கும். நீங்க வந்து அனலைஸ் பண்ணி பாருங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, அதுக்காக ட்ரிவியல் எலமெண்ட் எடுத்துட்டு சொல்லாதீங்க. ட்ரிவியல் எலமெண்ட் சார் 0 இருக்கு சார், ஐடென்டிட்டி எலமெண்ட் இருக்கு சார், அது தப்பு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் இப்போ நம்புறேன். இந்த 2 கொஸ்டின் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப ஈஸி தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஜஸ்ட் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஆன்சர் கண்டுபிடிச்சிங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஓகே, இப்போ வந்து மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், வாட் இஸ் கோசெட்? கோசெட்னா என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இட்ஸ் அ சப்செட் ஆஃப் அ குரூப் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். குரூப்லேருந்து வர ஒரு சப்செட். அந்த சப்செட்டை மல்டிப்ளைங் ஆல் எலமெண்ட்ஸ், அந்த சப்செட்டுக்குள்ளார எல்லா எலமெண்ட்டும் ஒன்று விடாமல் மல்டிப்ளைங் ஆல் எலமெண்ட்ஸ் ஆஃப் அ சப் குரூப் பை அ ஃபிக்ஸ்டு எலமெண்ட். ஒரு எலமெண்ட், அந்த எலமெண்ட் நான் எதுலேருந்து எடுப்பேன்னா குரூப்ல இருந்து தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் எடுப்பேன். எவனோ ஒருத்தர் தெரியாதவன்னு நான் எடுக்கவே மாட்டேன். ஓகே, ஃப்ரம் த லார்ஜர் குரூப், பெரிய குரூப்ல மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். There are 2 types. முன்னாடியே சொன்னேன், left coset, right coset, depending on whether the fixed element multiplies on the left or right side. அதாச்சும் left side multiply ஆன left coset, right side multiply ஆன right coset my dear students. Okay, so இதுதான் வந்துட்டு proper definition, அதாச்சும் group theory definition. Let G be a group, H be a subgroup, A belongs to G. So with respect to A na AH இந்த மாதிரி denote பண்ணுவாங்க my dear students. அதுவே வந்துட்டு the right coset அப்படின்னா HA இந்த மாதிரி வந்து denote பண்ணுவாங்க. ஓகே, இல்ல Hங்கிறது subgroupல நான் எடுத்துக்கிற element. If G is abelian commutative, then AH is equals to HA. Actually இதுதான் my dear students normal subgroup கான definition. ஓகே, so அதனால தான் all abelian groups are normal subgroup. இதெல்லாம் வந்துட்டு நீங்க அட்லாஸ் நான் காமிக்கிறேன் அந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே. இந்த கோசெட்ல இருந்து வர ஃபர்ஸ்ட் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நார்மல் சப்குரூப். இந்த மாதிரி எப்போ வந்து ரைட் கோசெட்டும் லெஃப்ட் கோசெட்டும் கோயின்சைட் ஆகுறானோ, ஈக்குவல் ஆகுறானோ, அவன் தான் நார்மல் சப் குரூப் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அவனுக்குன்னு வச்சிருக்க ஒரு பேர் தான், இவன் வந்து நார்மலா இருப்பான்ப்பா போப்பா அப்படின்ட்டு உருவாக்கியிருக்காங்க. இதை வந்துட்டு இப்படின்னு டிஃபைன் பண்ணுவாங்க. இதுவே நார்மல் சப் குரூப் வரப்ப இப்படின்னு டிஃபைன் பண்ணுவாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அங்கே வந்து ஜீன் எடுத்துப்பாங்க, இங்கே நான் ஜஸ்ட் உங்களுக்கு புரியறதுக்காக எடுத்துக்கிறேன். AH A இன்வர்ஸ் ஈக்குவல்ஸ் டு H இந்த மாதிரி வரணும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, நான் ஜிலேருந்து 2 எலமெண்ட் எடுத்துக்கிட்டு அதுக்கு நான் இன்வெர்ஸ் 2 பக்கம் எடுத்தேன்னா எனக்கு அகெயின் H தான் வரணும். மேபி வரலை, அதாச்சும் எடுத்துக்கிற எலமெண்ட் வந்து சப் குரூப்பில் வரலை, தாண்டி வேற ஒன்று வருது அப்படின்னா அது வந்துட்டு வராது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, அது வந்துட்டு நமக்கு நார்மல் சப் குரூப்பில் வராது. இதுதான் வந்துட்டு பேசிக்கலாக நார்மல் சப் குரூப்புக்கான டெஃபினிஷன். இப்போ வாங்க நெக்ஸ்ட். இது வந்துட்டு அகைன் ஒரு எக்ஸாம்பிள் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் பார்த்தீங்கனாலே புரியும். ஸோ 3Z கோசெட் ஆஃப் 1 Hன்னு இதை எடுத்திருக்காங்க. இப்போ தான் 1 + 3K இது எல்லாத்தையும் ஆட் பண்ணனா எனக்கு வேற ஒன்று வரும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்து கோசெட் ஆஃப் 2 + H நான் எடுத்துக்கிறேன். ஸோ கோசெட் ஆஃப் H பார்ட்டிஷன் ஆஃப் Z into 3 disjoint sets. இப்போ பார்த்தீங்கன்னா H யூனியன் ஆஃப் 1 + H யூனியன் ஆஃப் 2 + H இதுக்கான இன்டர்செக்ஷன் நீங்கள் எடுத்தீங்கன்னா இது எல்லாமே எம்டி செட்டாக தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கும். ஓகே, உங்களுக்கு வந்து புரிஞ்சுதா? எல்லாமே வந்துட்டு வேற வேற மாதிரி இருக்கு பாருங்க. 0 விட்டுருங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். மற்றபடி பேட்டர்னை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒன்னொன்றுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதை தான் இங்கே மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். ஸோ இப்போதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம நெக்ஸ்ட் படிக்க போற தலைமை வந்துட்டான். லெக்ராஞ்சஸ் தியரம். If G is a finite group and H is a subgroup of G, then order of H is a divisor of order of G. That is order of H divides order of G. இது வந்துட்டு நான் நெக்ஸ்ட் கிளாஸ்ல எடுக்கிற மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். முன்னாடியே நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஆக்சுவலா ஆர்டர் ஆஃப் G டிவைடட் பை ஆர்டர் ஆஃப் H மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். என்ன சார் எடுக்கிற மாதிரியே வந்தீங்களே? எடுக்கிற மாதிரியே தான் வந்தேன்.
பட் ஸ்டூடியோ டைம் ஆயிடுச்சுட்டாங்க. நான் ஏற்கனவே இன்னொரு ஒரு வீடியோ எடுத்தேன், அது நான் ஒரு 15 மினிட்ஸில் முடிச்சிடலாம்னு நினச்சேன். கடைசியில் ½ அன் ஹவர் ஆயிடுச்சு. இப்பயுமே எனக்கு ஒரு ½ அன் ஹவர் கிட்ட ஆயிடுச்சா மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 1 ஹவர் ஆயிடுச்சுன்ட்டு வந்துட்டாங்க. ஸோ சாரி, தப்பாக நினச்சிக்காதீங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் லெக்ரான்ஜஸ் தியரத்துலேருந்து ஆரம்பித்து உங்களுக்கு நார்மல் சப் குரூப் அந்த டெஃபினிஷன் தாண்டி மேக்ஸிமம் என்னால் எவ்வளோ டீச் பண்ண முடியுமோ அவ்வளோ கான்செப்ட்ஸ் டீச் பண்ணுறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ்க்கு டிஆர்பி ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை நிறையா எடுத்துகிட்டு வரேன் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அது வந்து உங்களுக்கு ஒரு பூஸ்டப்பை கொடுக்கும், உங்களுக்கு ஒரு பேசிக் நாலேஜை கொடுக்கும். நிறைய பேர் இப்போ தான் ப்ரிப்பேர் பண்ணுவீங்க. யாரானாலும் பிரச்சனையே இல்லை மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். தெளிவாக படிக்கிறோம், தட்டி தூக்குறோம். ஓகே, ஸோ நம்ம டைமிங் தான் கொஞ்சம் கம்மி, எனக்குமே புரியுது. பட் என்னால் முடிஞ்ச அளவு நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் ஜாலியாக இருக்கும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான். ஓகே, ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் முழுசாக நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் லெக்ரான்ஜஸ் தியரம்லேருந்து ஃபுல்லாக டீச் பண்ணுறேன் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்துட்டு இது லெக்ரான்ஜஸ் தியரம்லேருந்து நான் கம்ப்ளீட்டாக டீச் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ரெகுலராக கண்டென்ட் வேணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், அது எனக்கு இன்னும் ஒரு பூஸ்டப்பாக கொடுக்கும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இந்த செஷனுக்கான பிடிஎஃப்யும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஆட் பண்ணுறேன். அது உங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். பை பாய், தேங்க்யூ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்.